ஹலோ கைஸ், நான் உங்கள் சிவா. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது சிவா. ஓகே, நம்ம வந்து எப்பயும் போல் பெட் வாஷ் வந்து பிளாக் மேன் கோல்டில் தான் விளையாடலான்னு வந்திருக்கோம். ஓகே, கோல்டு டக்குன்னு வாவேன். இவங்களும் இப்போ தான் வராங்க. ஒரு கோல்டு, 2 கோல்டு, 3 கோல்டு. இந்த ஸ்டோனை வாங்கிட்டு போயிடுவோம் கைஸ். எப்பயும் போல் ஸ்டோனை வாங்கியாச்சு, இங்கே வச்சுருவோம். ஓகே, இப்படி வைக்கணும். அப்புறம் கண்ட்ரோல்ஸ் வந்து நான் மாற்றிருக்கேன் கைஸ். நான் வந்து திரும்பியும் மாற்றணும், ஏன்னா எனக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் சரியாக வரமாட்டேங்குது. ஓகே, லெட்ஸ் கோ. கொஞ்சம் பிளாக்கு ஸ்வாட் அப்கிரேட் பண்ணிட்டு கொஞ்சம் பிளாக் வாங்கிட்டு போயிடுவோம் கைஸ். ஓகே, போகலான்னு நினைக்கிறேன். இங்கே அப்படியே அடிச்சுட்டே போயிடுவோம். அப்புறம் டைமண்ட் 3 வாங்கியிருக்கோம். ஓகே, ப்ளூ போய் ஃபஸ்ட் அடிச்சிருவோமா? ஈஸியாக தான் இருக்கும். இது போச்சு, பிளாக் வாங்கிப்போம். ஓகே, இப்போ போகலான்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ நிறையா பிளாக் இருக்குது. ஓகே, போகிறோம், எல்லாத்தையும் அடிக்கிறோம், வரோம், அவ்வளோதான். வந்தால் சுட்டா செத்தா ரிப்பீட்டு, அந்த மாதிரி தான் கைஸ். முடிஞ்சு பிளாக்கு. என்ன பண்ணலாம் இப்போ? இவனே நமக்காக போட்டு வரேன். தேங்க்யூடா. கீழே வந்துட்டு no. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. ஓகே, எத்தனை கோல்டு? 20 கோல்டு இருக்குது. ஸ்வாட் அப்கிரேட் பண்ணிப்போம். அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? பிளாக் கொஞ்சம் வாங்கிப்போம். வேறு என்ன பண்ணலாம்? ஹார்ட் டைமண்ட் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. கோல்டன் டிகாக்ஸ் வாங்கியாச்சு. அடுத்து இதுவும் அயனில் வாங்கியிருப்போம். என்ன குறைச்சல்? இப்போ போய் ஃபஸ்ட்டு ப்ளூ தான் கைஸ் அடிக்கணும். ஓகே, 4 டைமண்ட் இருக்குது, அதெல்லாம் அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓடுறியான் கைஸ் அவன், அவ்வளோதான். தள்ளி என்னடா போக மாட்டேங்கிறான். அவனுக்கு கிலோன்னுட்டேன். நைஸ், நாட் பேட். லெட்ஸ் கோ கைஸ். ப்ளூ பெட்டை உடைச்சானா வந்து ஒரு ப்ரோ பிளேயர். ஓகே, நேராக போகிறோம், உடைக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். இப்போ நான் கோல்டன் ஸ்வாட் வச்சுருப்பேன், அவங்க வந்து அயன் ஸ்வாட் வச்சுருப்பாங்க. அடிச்சிடலாம் சீக்கிரமாக. அடிக்கிறாங்க கைஸ். 2 அவ்வளோதான் கைஸ், முடிச்சிட்டோம். நம்ம தான் ஆப்பிள் எல்லாம் ஓசியில் விட்டுதான் கைஸ் ஒட்டுறோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் கைஸ் ப்ரோ பிளேயரு. இதை வரவங்களாம் அடிச்சு விட்ருவோம். அடிக்கிறாங்க கைஸ். எத்தனை ஹார்ட் இருக்குது நமக்குலாம் கம்மியாக தான் இருக்குது. இவங்களெல்லாம் எப்பட்றா இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது லூட்டெல்லாம்? ஓகே, கொஞ்சம் நேரம் ஹார்ட் ஏற்றுறதுக்காக சாப்பிட்ருவோம். ஓசி லூட்டு தான் கைஸ் நமக்குலாம். ஓகே, அடுத்து எங்கே போகலாம்? எங்கேயாச்சும் போகலாம், சுற்றி பச்சை பெட்டை உடைப்போமா? அது நல்லா தான் இருக்கும், ஜாலியாக பச்சை பெட்டை உடைக்கிறது. ஓகே, லெட்ஸ் கோ கைஸ். பச்சை பெட்டை உடைக்கணும். ஒருத்தர் வேறு இந்த சைடில் வர மாதிரி இருக்குது எனக்கு. ஆமாம், ஒருத்தன் ப்ளூ கலர் அங்கிட்டு போயிட்டுருக்கான் கைஸ். அவனை தள்ளி விட்ருவோம். அவனாவே போயிட்டியான், ரைட்டு. ஓகே, லெட்ஸ் கோ கைஸ். அவனா வரையான், போக மாட்டேங்க, வர மாட்டேங்கிறியான். போச்சு, உள்ளுன்ட்டோம் கைஸ். ஓ நவ் லூட் எல்லாம் போச்சு. சரி, ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் ட்ராப் எ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கொஞ்சம் ஆர்மர் போட்டுக்கலாம். போன வாட்டி காசு இருந்தால் ஆர்மர் போடலாம், அது வேறு விஷயம். இந்த வாட்டி ஆர்மர் போட்டு போனால் வச்சு தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் கைஸ் கொஞ்சம் ஆப்பிள் வாங்கிக்கலாம். ஏன்னா ஹார்ட் கம்மியாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஃபயர் சார்ஜ் ஒன்று வாங்கிக்கலாம். இது வந்து மைன்கிராஃப்டில் வந்து ஃபயர் சார்ஜ்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். அப்புறம் செட்டிங்ஸை கொஞ்சம் மாட்டிப்போம் கைஸ். எனக்கு வந்து இது ஒத்து வரல. எங்கே இருக்குது? அட்டாக் அனிமேட்டிங் மாற்றியாச்சு கைஸ். இப்போ தான் கைஸ் செம்மையாக இருக்குது. இதனால தான் இவ்வளோ நேரமாக தோத்துட்டு இருந்தேன் கைஸ், தெரியுமா? ஓகே, குதிரா கைஃபுல்ல, ரைட்டு. அடுத்தது க்ரீன் டீமை தான் போய் அடிக்கணும். எவனுமே அடிக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் போய் அடிக்க போகிறேன். எவ்வளோ நேரம்டா ஆகும் அங்கே போகிறதுக்கு? சரி, கடுப்பாக இருக்குது கைஸ். ரெட் பெட்டையும் நான் தான் போய் உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டீம்லேருந்து ஒருத்தன் கூட போக மாட்டேங்கிறேன். வெறும் கில்லு மட்டும் தான் பண்ணுறாங்களே தவிர பெட்டை உடைக்க மாட்டேங்கிறாங்க. 8 இது இருக்குது. நம்ம டீம் இவன். ஓகே, என்ன பண்ணுறேன் வாங்கிட்டு
ஓகே, நம்ம க்ரீன் பெட்டை போய் ஃபஸ்ட்டு உடைப்போம் காய்ஸ். லெட்ஸ் கோ. நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டேன், நடுவில் வந்து ஒரு வாட்டி விட்டுட்டேன் கைஸ். சாரி ஃபர்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ். எங்கடா அம்படிக்கு போயிட்டுருக்கேன். ஓகே, அவங்கிட்ட வரேன், அடிச்சிடுவோம் கைஸ். 3 2 1 வாய். ஓகே, லெட்ஸ் கோ கைஸ். ஓகே, நாட் பேட். ஓகே கைஸ், அவ்வளோதான் 3 2 1 வெற்றியை கொண்டாடணும். ஓகே, நிறையா ஃப்ரீயாக வந்திருக்கு. டூ ஆய். ஆப்பிள்லாம் கைஸ் நிறையா இருக்குது, சாப்பிட்லாம் கொஞ்சோண்டு. கோல்டு ஆர்மர் வேணால் போட்டுப்போம் கைஸ். இதுவும் ஓகே. ஒன்பது ஹார்ட் தான் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? ஓகே, லெகின்ஸ் வாங்கியாச்சு. இன்னும் எமரால்டு கூட எடுக்கல கைஸ், எல்லாரோட வீடியும் உடச்சிட்ருக்கோம். அதுவும் உள்ளே தான் கவர் பண்ணியிருக்காங்க எல்லாம். ஓ நவ் ஷிட். ரெட்டு பெட்டு தான் கைஸ் நெக்ஸ்ட்டு போய் அடிக்கணும். ஓகே, வீடியோ பார்க்குறவங்கள மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு காமெண்ட்டு தட்டி விடுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ரெட் டீம் கிட்ட எடுத்துகிட்டு போகுது. கடைசி வரைக்கும் இதில் நான் டைமண்டே யூஸ் பண்ணல கைஸ். ஐ திங்க் அவ்வளோ தள்ளி விடு தூரத்தில். தள்ளி விட்டாச்சு கைஸ். சார் இங்கேயே உட்காந்து அடிச்சிருந்தா நமக்கு லூட்டு கிடச்சிருக்கோம்ல. பரவாயில்ல. ரெட் டீமை யாரும் அடிச்சிட்டாங்க கைஸ். க்ரீன் டீம் வரையா அட்ரு நாக்கு முக்கா. இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே அடிக்கணும் கைஸ், அப்போ தான் ஜாலியாக இருக்கும். நான் அவனை தள்ளிவிட்டு அவனை என்னை தள்ளிவிட்டான் கைஸ். இப்போ தான் புரியுது. ஓகே, லெட்ஸ் கோ. இந்த டீமில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்னு முடிவாயிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் என்ன? இவன் யார்? நம்ம டீம் தானா? இல்லை, நம்ம டீம் தான். ஓகே, இவன் எதுக்கு அப்புறம் அங்கே உடச்சியா? எனக்கு அதுதான் கைஸ் டவுட்டே, ஏன் உடச்சியா? ஓகே, இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெட் டீமில் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவன் ஐ திங்க் ஆஃப்லைனில் இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆஃப்லைனா ஆன்லைன்? அவன் ஆஃப்லைனில் பேசியிருக்கான். போய் அடிச்சிருவோம் பின்னாடி இருந்து. ஆஃப்லைனில் இருக்க வாங்கிட்டு முன்னாடி இருந்து அடிச்சானே, பின்னாடி இருந்து அடிச்சானே. அவன் ஆன்லைனில் இருக்கான் கைஸ், அடிக்கிறான். 7 ஹார்ட்டு 2 ஹார்ட்டு, ஒரே ஒரு ஹார்ட்டு தான். 6 ஹார்ட்டா? எப்பட்றா? வின்னர் கைஸ், வின்னர். என்னோட லெவலில் பாருங்க கைஸ், வெறும் 2ல் இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.